வணக்கம். சில விடயங்களை அமைதியாக கடந்து போகணும் என முட்டாலும் எம்மை சுற்றியுள்ள சூழல் நம்மை அதற்கு அனுமதிப்பதில்லை. 2026 ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக தெளிவாக உறுதியாக திடமாக என்னால் ஒன்றை கூற முடியும். தமிழ்நாட்டை ஒரு தமிழர், அதுவும் மானமுள்ள ஞாபக சக்தியில் ஒரு தமிழன் ஆட்சி செய்தால் ஈழத்தமிழம் நிச்சயமாக எழுச்சியோர். தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் அதுவே உகந்தது. 2009 ஆண்டு ஈழத்திலே 4ஆம் கட்ட போர் நடைபெற்ற போது தமிழ்நாட்டை ஆட்சி செய்தது தமிழன் என்ற போர்வையிலே இருந்த மாற்று மொழியைச் சேர்ந்த கருணாநிதி. காலை உணவிற்கும் மதிய உணவிற்கும் இடையில் மனைவி துணைவி சகிதம் உண்ணாவிரத நாடகத்தை நடத்திவிட்டு இலங்கையில யுத்தம் முடிவிட்டது என சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார். மதிய உணவு தயாராக என்ற செய்தி வந்த கிளம்பிட்டார். இது தொடர்பாக பிற்பாடு நிருபர் கேள்வி எழுப்பிய போது மழை விட்டாலும் தூவானம் விடுவதில்லை என சொன்ன கேடுகட்டால் தான் இந்த கருணாநிதி. அப்பொழுது மத்தியிலே ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சியை நெருக்கடியை கொடுப்பதற்கு போதிய வாய்ப்பை திமுக பெற்றிருந்தாலும் ஈழத்தமிழர்கள் தொடர்பாக எந்தவித கோரிக்கையை முன்வைக்காது தன்னுடைய சொந்த குடும்ப நலனுக்காக பதவி பிச்சைக்காக டெல்லியிலே தஞ்சம் புகுந்தார் இந்த கேடுகட்ட கருணாநிதி. அப்பொழுது அவர் உதித்த வார்த்தைகள், சங்க காலத்திலே ஒரு தெருவிலே அமங்கல நிகழ்வு நடைபெற்றால் மத்திய தெருவிலே மங்கள நிகழ்வு நடைபெறுமா? இந்த கேடுகட்ட திமுக கும்பலை, அவர்கள் ஈழத்தமிழர்களுக்கு செய்த துரோகத்தை ஈழத்தமிழினம் ஒருபோதும் மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். காங்கிரசுக்கும் இதுவே பொருந்தும். 2009 ஆண்டுக்கு பிறகு தமிழர்கள் மத்தியில் ஒரு சிந்தனை மாற்றம் ஏற்படுகின்றது. ஈழத்திலே எங்களுடைய சொந்த உறவுகள் கொன்றளிக்கப்படுகின்றார்கள். அது தொடர்பாக எங்களுடைய தமிழ்நாட்டு அரசாங்கம் எந்த விதமான உருப்படியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நாங்கள் போராடினால் எங்கள் போராட்டத்தை ஒடுக்குகின்றார்கள். ஆகவே தமிழ்நாட்டை ஒரு தமிழ் ஆள்வதே சிறந்தது, அதுவே ஒரு தீர்வாக அமையும் என்ற முடிவை எடுக்கின்றார்கள். அப்பொழுதிலிருந்து 2009 ஆண்டு எங்களுடைய வீழ்ச்சியிலிருந்து அங்கே தமிழகத்தில் தமிழ் தேசியம் புத்துயிர் பெறுகிறது மீள. அதனை கொண்டு நடாத்துவதில் பிரதான பங்கு வகித்தது நாம் தமிழர் கட்சி என்றால் மிகையாகாது. இப்போ பிரச்சனை என்னடா தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கும் வரைக்கும் எல்லாம் சரியா தான் இருந்துச்சு. நாம் தமிழர் கட்சியின் பாதை தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கும் வரைக்கும் சரியா இருந்துச்சு. சீமான் அவர்கள் விஜயை தொடர்ந்தேச்சியாக ஆதரித்து கொண்டு வந்த தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்ச பிறகும் ஆதரிச்ச. எங்க பிரச்சனை ஏண்டா அவர்களுக்கு இடையில் பேச்சுவார்த்தை நடைபெறும். 2 கட்சிக்கும் இடையே, தாவேக்காக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு. அங்கே முதலமைச்சர் பதவியை நாம் தமிழர் கோரியது, உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி தருகின்றோம். அதற்கு தாவேக்கா உடன்படவில்லை. அவர்கள் பக்கம் அது சரி என்றால் அவர்கள் நினைத்திருக்கலாம், உங்களுடைய 36 லட்சம் வாக்குலாம் இருக்கின்றன, எங்களிடம் உறுப்பினர்களாக கோடிக்கணக்கான பேர் உறுப்பினர்களாக பதிந்துள்ளார்கள், கோபித்து ஆதரவு இருக்கின்றது என்று தாங்கள் முதலமைச்சர் ஆகணும் என்று அதான் அவையிலாவே இந்த பாதையை பார்த்துட்டு போயிருப்பேன். நீங்க கேட்டதும் பிழை இல்லை. நீங்க கேட்டீங்க, ஓகே அது நடக்க இல்லைன்னு. அப்ப நீங்க இதுவரைக்கும் 2 பேருக்கும் என்ன பொது எதிரியார்? திமுக. தாவேக்க ஆரம்பிச்சதுலேருந்து திமுக எதிர்க்குது, அந்த பாதையில சரியா பயணிச்சு கொண்டு வருது. நீங்களும் ஆரம்பிச்சதுலேருந்து திமுகவை எதிர்த்தீங்கள். ஆனா தாவேக்கா தொடங்கினா பிறகு நீங்க திமுக எதிர்ப்பீங்கன்னு பார்த்தா இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு முழு நேர வேலையுமே தாவேக்காவை இருக்கிறது. திமுக பங்காளி கட்சியாம், பங்காளிகளாம், அதை பிறகு பார்த்துக்கொள்வோம். நீங்க தேசிய தலைவர்கிட்ட படத்தை, நாம் தமிழ் கட்சி தேசிய தலைவர்கிட்ட படத்தை தாங்கி கொண்டிருக்கிற உச்ச காரணத்துக்காக நீங்க சொல்ற எல்லாத்துக்குமே அறமற்ற செயல்களுக்கு எல்லாம் மண்டையாட்டி கொண்டிருக்க முடியாது. இங்க என்னண்டா சில ஈழ தமிழர்களை சீமான் மேல விசுவாசத்தை காட்டணும்ன்றதுக்காக இன்னொரு ஆளை பிடிச்சு அசிங்கப்படுத்துறது, இங்க விஜய் அசிங்கப்படுத்துறது, விஜய்க்கு எதிராக வன்மங்களை கக்குறது. அப்ப இங்கதான் நாங்கள் குரல் கொடுக்க வேண்டிக்கிறாக்கு, அறம் சார்பா செயற்பட வேண்டிக்கிறாக்கு. நான் சீமானை மதிக்கிறேன்றதுக்காக நான் சீமானை மதிக்கிறேன் தான். ஆனா சீமான் இப்ப இந்த தேர்தல் வியூகம் 2026 ஆண்டு சீமான் நாம் தமிழ் கட்சியின் தேர்தல் வியூகம் மிக மிக தவறானது, மிக மிக இழிவாயிருக்கு. ஆனா அதுக்காக இப்ப நான் இப்ப தேசிய தலைவர் வச்சிருக்கேன் ஒற்றை காரணத்துக்காக நான் சீமான் வாழ்கன்னு சொல்லி கொண்டு வைக்கல. எது சரியோ அதைத்தான் சொல்ல முடியும். இங்க என்னடா சில ஈழத்தமிழர்கள் அங்க விசுவாசத்தை காட்டுறதுக்காக இங்க விஜயை போட்டு அடிக்கிறது. முதல்ல விஜய் ஈழத்தமிழருக்கு என்ன செஞ்சாருன்றது புரிஞ்சு சொல்லும். தென்னிந்திய திரைப்பட சங்கம் ஒட்டுமொத்த நடிகர்களுமே உணவு தவிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முதலே 2009 காலப்பகுதியில் ஆரம்பிக்கிறதுக்கு முதலே விஜய் அவர்கள் முதலாக தனியே தன் மக்கள் இயக்கத்தை கூட்டி உணவு தவிர்ப்பு எனும் அடையாள போராட்டத்தை செஞ்சார்.
மீனவர் பிரச்சனையின் போது ஒட்டுமொத்த ஸ்ரீலங்கா நாடுமே இல்லாமல் போகும் என்ற மிக ஒரு காத்திரமான ஒரு அறைகூவலை விடுத்த சாதாரணமானதல்ல. ஏன்னா விஜய்க்கு ஸ்ரீலங்காவில் பெரிய பிசினஸ் இருக்கு. நான் இப்படி கதைச்சினா நாளைக்கு இந்த படங்கள் எல்லாம் அவங்க ரிலீஸ் செய்யலாமே, இந்த பிசினஸ் பாதிக்கப்படுமே என்றவர் யோசிக்கல. மனிதாபிமான அடிப்படையில் தமிழ் அடிப்படையில் குரல் கொடுத்தேன். இப்போ நாங்கள் இந்த நன்றி கடனை மறக்கக்கூடாது. அவர் உங்களுக்கு என்ன செஞ்ச ஈழத்தமிழர்களுக்கு விஜய் ஏதாவது செஞ்ச ஒரு பாதிப்பு இருக்கா? விஜய் உங்களுக்கு செஞ்சு அதாவது ஈழத்தமிழருக்கு ஏதாவது பாதிப்பு அடைஞ்சிருக்கீங்களா? எதுவுமே இல்லை. அப்பயும் தேவையில்லாம் வன்மத்தை கைக்கு கொண்டிருக்கீங்க. இவங்க அந்த 2-3 முழு பொய்ய பரப்பி கொண்டு தெரியுறாங்க. இப்ப அதில் 2 ஒன்று எடுத்து சொல்றேன். அப்படின்னா விஜய் 500 ரூபா காசு கொடுத்துட்டாரு. அதுல தெளிவா இருக்கு. விஜய் அங்க 500 ரூபா காசு கொடுக்கல ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு. விஜயின் மக்கள் இயக்கம் சார்பாக விஜயின் மக்கள் இயக்கம் அந்த 500 ரூபா காசை கொடுக்கு. இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய். அந்த காலத்துல மற்ற நடிகர்கள் கொடுக்கறத தாண்டி விஜய் தன்னுடைய ரசிகர்களை மிக தெளிவாக மக்கள் இயக்க உறுப்பினர்களை மிக தெளிவாக சிறப்பாக வழிநடத்தியிருக்கிறார். எந்த நடிகர்கள்ட்ட ரசிகர் மன்றம் அங்க கொடுக்கல. அந்த காலத்துல விஜய் மக்கள் இயக்கம் காசு கொடுத்திருக்கு. மக்கள் இயக்கம் சார்பா அந்த பிரதேசத்துல இருக்கிற மக்கள் இயக்கம் சார்பாக கொடுத்திருக்கு 500 ரூபாய் காசு. சரியான வழிநடத்தல விஜய் அப்பவே செயற்பட்டுன்றதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அது தெரியாம விஜய் மக்கள் இயக்கம் கொடுத்ததுக்கு விஜய் கொடுத்துட்டாரு மனுகள் பரப்பிக்கொண்டு தெரிகிறாங்க. அடுத்து விஜய் வரி ஏற்பு செஞ்சுட்டாராம். அது வரி ஏப்பில் வரி விலக்கு. அது இவங்களும் கையும் களமா பிடிக்கே இல்லை. விஜய் தான் கோர்ட்ஸுக்கே போனது. அது வெளிநாட்டிலேருந்து ஒரு கார் இறக்குறார். சுங்க வரியெல்லாம் கட்டி தான் கார் இறக்குறார். தமிழ்நாட்டில் ஒரு நுழைவு வரி சட்டம் ஒன்று இருக்கு. மாநிலத்துக்கு ஒரு பொருளை வெளியிடத்துலேருந்து ஒரு பொருளை கொண்டு அதுக்கு ஒரு வரி கட்டணும், நுழைவு வரி ஒன்று இருக்கு. அப்ப விஜய் ஆலோசனை இருக்க போறார். நான் ஏற்கனவே வரி கட்டிட்டேன், சுங்க வரி கட்டிட்டேன். நம்ம திருப்பி ஒரு பொருளுக்கு 2ஆம் தரம் வரி கட்டணும். அது சட்டத்திலே விஜய் கொடுக்கப்பட்ட உரிமை இருக்கு. மோட்டார் வாகன சட்டத்தில் அந்த வரி விலக்க கோரலாம்ன்றது ஒரு உரிமையா இருக்கு. அப்ப அதை மையப்படுத்தி ஏற்கனவே முற்றுகைப்போல் வேற வந்திருக்கு கட்டத்தேவையில்லை. அப்ப அதுவரை எல்லாம் மையப்படுத்தி நீதிமன்றத்துக்கு போறார். சொந்தமா உழைச்சி வேண்டின பொருளே நான் 2 தினம் வரி கட்டணும். அது அவற்றை சரியான இது முடியும். இவர்கள் அதை அப்படியே திசை திருப்பி திரிச்சு வரி ஏற்பு செஞ்சுட்டார் பரப்பி கொண்டு தெரிகிறாங்க இன்றைக்கு வரைக்கும். ஒட்டுமொத்தமா நீங்க பார்த்துக்கொண்டா தெரியும். தமிழக வெற்றி கழகத்துல தமிழக வெற்றி கழகத்தை ஒட்டுமொத்தமா எல்லாருமே போட்டு அடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ரிசல்ட்ஸ் தெரிஞ்சுட்டு என்ன முடிவு வரப்போன்னு தெரிஞ்சுட்டு திமுக கூட்டணி போட்டு அடிக்கிறாங்க, அதிமுக கூட்டணி போட்டு அடிக்குது. நாம் தமிழ் கட்சியின் முழு வேலையும் அதுதான். அங்கால பாமக ராமதாஸ் சசிகலா அவங்களோட கூட்டணி அது போட்டு அடிக்குது. ஆக ஒட்டுமொத்தம் எல்லாருமே விஜயை போட்டு அடிக்கணும். இவ்வளவு அவதூறுகளை ஒரு ஆளுக்கு மேல பரப்ப முடியும் உங்களால்? கரூர் பிரச்சனை விஜயாக்கள் கேட்ட இடம் வேற. வேல் வேணும் என்று திட்டமிட்டு மிக ஒரு ஒடுங்கிய குறுகிய இடத்துல மக்கள் வெளியேறாதபடி ஒரு இடத்தை செட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்குள்ள அயோக்கியங்களை கொஞ்சம் பேர் அனுப்பி செருப்புல எறிஞ்சு அந்த கூட்டத்தை அப்படியே ஒரு திட்டமிட்ட கொலையா செஞ்சாங்க, படுகொலை. ஆனா அந்த பழியை தூக்கி விஜய் மேல போட வலிக்கிட்டினா. ஆனா அங்க பாதிக்கப்பட்ட மக்களே அதுக்கு செட்படி கொடுக்குற மாதிரி இதுக்கு விஜய்க்கு வேண்டிய தொடரும் இல்லை. நாங்கள் விஜய இது தொடர்பாக எந்தவித பழியையும் சொல்ல போவதில்லை என்று அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். அதுவும் பிழைச்சு போட்டு, அந்த அவதூறும் பிழைச்சு போட்டு. அடுத்த ஜனநாயகன் படத்தை முடக்கினாங்க. ஒரு படம் வெளியிட வருகிறது, அதை முடக்கினாங்க. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா கடைசியில அந்த படத்தை லீக்கும் பண்ணியாச்சு ஃபுல்லாவே. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா நீங்க இருந்து பாருங்க, அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது ஏற்கனவே இருக்கிற அந்த வசூல் சாதனை முறியடிக்கப்படும். அந்த விஜய் என்ற அந்த ஒரு மாபெரும் கலைஞன் என்ற அந்த பவர் தெரியல. நீங்க படத்தை ஃபுல்லாவே ரிலீஸ் பண்ணுங்க ராஜா, தியேட்டர்ல அது திருப்பி ஒரு ரெக்கார்ட் படைக்கும். சோ அது மறுபடியில் மற்றது விஜயின் கூட்டங்களுக்கு எந்த கட்சிக்குமே இல்லாம ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான நிபந்தனைகளை விதிச்சுதான் விஜய் ஒரு கூட்டம் நடக்கும். முதல் நாள் தான் அதுக்கும் அனுமதி கொடுக்கப்படும், அடுத்த நாள் கூட்டம் மட்டும். எப்படின்னா உலகத்திலேயே நான் எது வரைக்கும் எங்கேயுமே பார்த்தது இல்லை. விஜயின் கட்சி மட்டும்தான் அறிக்கை விடும். எப்படின்னா இந்த கூட்டத்துக்கு சிறியவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், கர்ப்பிணிமார்கள், பொதுமக்கள் யாருமே வராதீங்கோ, நீங்க நேரலையிலேருந்து தொலைக்காட்சி ஊடாக பார்த்துக் கொள்ளுங்க அறிக்கை விடுவிடும். அப்படி இருந்துமே தமிழ்நாட்டில் இந்தியாவில் இப்படி ஒரு கூட்டம்
வந்ததே இல்லை என்ற அளவுக்கு ஒட்டுமொத்த மக்களும் விஜயை ஆராதிச்சு கொண்டாடுகின்றார்கள், அந்த மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார். ஸோ இந்த நிபந்தனைகளும் எடுபடையில்லை. அடுத்ததா சொந்த வீட்டிலேருந்து ஆளை தூக்கினான். எப்படி என்ன விவாகரத்து. தனிப்பட்ட ரீதியில் நான் விவாகரத்தை வரவேற்கிறேன். ஏனென்றா 2 பேருக்கு இடையில சேர்ந்து வாழ முடியாது என்ற ஒரு சூழல் ஏற்பட்டுட்டா பிரிகிறது. அவை 2 பேருக்கு நல்ல விசேடமாக இந்த குழந்தைகளுக்கு நல்ல மன நிம்மதி ரொம்ப முக்கியம். சரி, உங்களுக்குள்ள கனவரசமாக பிரச்சனை இருக்குன்னு நீங்களே சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் வேலைக்கே விவாதத்தை கோரி பிரிஞ்சிருக்கோம். அப்படி இல்லாட்டிக்கு தேர்தலுக்கு பிறகு பிரிஞ்சிருக்கோம். சரியா ஒரு மாதத்துக்கு முதல், தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முதல் விவாதத்து வழக்கு பதிவாக விஜய்கிட்டேருந்து காசு எல்லாம் கேட்குறீங்க. நன்றிக்கடன் கொஞ்சமாவது வேண்டாமா? அதில் நோக்கம் என்ன? விஜய் மீதான அந்த பெண்களின் வாக்குகள் குறையும், விஜய் மீதான பெண்களின் மதிப்பு குறையும் என்றுதான் நோக்கம். ஆனால் களத்தில் அது எடுபடையில். ஏனெண்டா இப்போ பொதுவாக எல்லாருக்குமே அந்த உள்ளுணர்வு ஒன்று இருக்கு. அது உண்மையை சொல்லும், ஆனால் எல்லாமே வெளியில் சொல்கிறே இல்லை. பட் அந்த மக்களுக்கு அந்த உள்ளுணர்வு விளங்கியிருக்கு. விஜய் நமக்கான என்ற உள்ளுணர்வு விளங்கியிருக்கு. ஸோ அதுவும் எடுபடையில். இப்போ கோடிக்கணக்காக உழைக்கிற ஒரு ஆள், கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேலே உழைக்கக்கூடிய ஒரு ஆள் வருஷத்துக்கு அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அத்தனை அந்த சொகுசான வாழ்க்கையை விட்டுட்டு இந்த சொகுசான வாழ்க்கையை, இந்த வளத்தை கொடுத்த மக்களுக்கு நான் திருப்பி ஒன்றை செய்யணும் என்று நன்றி கடனில் ஒரு செய்ய வாரேன். எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்கிறேன். ஆனா நீங்க போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க, ஒரு வன்மத்தின் உச்சம். அப்ப இங்கதான் எங்களுக்கு தோணுது, ஒருத்தன் நல்லது செய்யணும் மட்டும் வாரான். இதுல இன்னொரு உண்மையை சொல்றேன். இன்றைக்கு 75 வருஷமா வேறுள்ள திமுக போன்ற கட்சியை ஒழிக்கணும்ன்றா ஜனரஞ்சகமான விஜய் போன்ற ஆட்களை தவிர வேறு யாராலையுமே முடியாது. விஜயாலேயே முடியாதுன்றா யாராலையுமே முடியாது. ஏன்னா விஜய் என்ற ஒரு மாபெரும் மக்கள் சக்தி, ஒரு ஒரு மக்கள் வெள்ளத்துல மிதக்கக்கூடிய ஒரு ஆள். அவராலேயும் முடியாதுன்னா யாராலையும் முடியாது. எந்த காலத்திலையும் நீங்க திமுக அதிமுக என்ற அந்த திமுக போன்ற தீய சக்திகளை அழிக்க முடியாது. அப்ப இந்த முறை விஜயின் கரங்களை வலுப்படுத்துறது தான் ஒரே ஒரு வழி. தமிழ்நாட்டுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கணும்னா அது தமிழக வெற்றிக்கலம் ஜெயிக்கிறது தான் ஒரே வழி. இறுதியாக நான் ஒரு ஜெர்மனி தேசத்து கவிஞனின் கவிதையை சொல்லி முடிக்கின்றேன். ஹிட்லர் ஜூதர்களை வேட்டையாடினால் நாங்கள் தட்டி கேட்கவில்லை என்றால் நாங்கள் ஜூதர்கள் அல்ல. ஹிட்லர் கிறிஸ்தவர்களை வேட்டையாடினால் நாங்கள் தட்டி கேட்கவில்லை என்றால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஹிட்லர் கம்யூனிஸ்டுகளை நரக வேட்டையாடினால் நாங்கள் தட்டி கேட்கவில்லை என்றால் நாங்கள் கம்யூனிஸ்டுகள் இல்லை. ஐயோ, ஹிட்லர் எங்களை கொள்ள வருகின்றான், தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை என்று அந்த கவிதை முடிகின்றான். எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை தானே போட்டு விட்டுட்டு போயில. விஜய் அறம் சார்ந்து செயற்படுகின்றார். விஜயின் பாதை சரியானது. அதற்கு எதிராக பரப்பப்படும் அவதூறுகளை தட்டி கேட்பது எங்களுடைய தார்மீக பொறுப்பு. அதனையே நாங்கள் செய்கின்றோம். ஒட்டுமொத்தமா விஜய்க்கு எதிராக உண்மையை பேசினா பரவாயில்ல, வன்மங்களை கக்கிறபடியா இந்த தேர்தலில் நான் உளப்பூர்வமாக விரும்புகிறேன், தமிழக வெற்றிக்கழகம் ஜெயிக்கணும் என்று நான் விரும்புகிறேன். தமிழக வெற்றிக்கழகம் வெற்றியடைய வாழ்த்துக்கள், புரட்சிகர வாழ்த்துக்கள்.